இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 34 அதிகாரம் 16 திருவசனம். ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள், எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை, துணையின்றி எதுவும் இருப்பதில்லை. இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். தினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பதை, உங்கள் செயல்களில் உங்களை வழி நடத்துவதை உங்களால் உணர முடிகிறதா? இல்லை என்றால் சற்றே கவனம் தேவை. நீங்கள் ஜெபிப்பதில்லை என்ற அர்த்தம். தேவனை விட்டு விலகி சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது நண்பர்களே. அந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி சத்துரு உங்கள் வாழ்வில் சதுரங்கம் விளையாடி விடுவான். உங்கள் ஜெப நேரத்தை தயவாக அதிகப்படுத்துங்கள். விட்டுப்போன குடும்ப ஜெபத்தை மறுபடியும் துவங்குங்கள். தவறாமல் திருப்பலிக்கு குடும்பமாய் சென்று வாருங்கள். அப்போது இறை பிரசன்னம் நிழல் போல் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தொடர்ந்து வந்து காப்பதை பார்ப்பீர்கள். சரி, இன்றைய நாள் திருவார்த்தை நமக்கு என்ன கூறுகிறது என்று கேட்போமா? ஆண்டவரின் ஏட்டுச் சுருளை ஆய்ந்து படியுங்கள், எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை, துணையின்றி எதுவுமே இருப்பதில்லை. ஆண்டவரின் ஏட்டுச் சுருள், அதாவது விவிலியம், பைபிளை ஆராய்ந்து தியானித்து நாம் வாசிக்கும் போது அதில் உள்ள எல்லா வார்த்தைகளும் உயிருள்ளவை, உங்களோடு பேசும். அதில் எதுவுமே தனித்து விடப்படுவதில்லை, துணையின்றி இல்லை என்று கூறியிருக்கிறாரே இயேசு. அதற்கு என்ன அர்த்தம்? அதில் உள்ள எல்லா வார்த்தைகளும் இணைந்து இருப்பதை உங்களால் உணர முடியும். எதுவுமே அந்தரத்தில் இருக்காது. ஓர் கட்டளையை தொடர்ந்து கட்டாயம் அதற்கான ஆசிர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கும். விவிலியத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான பொருள் இருக்கும், முழுமை இருக்கும். நம் வாழ்வின் சந்தோஷமோ கவலையோ, இழப்போ பிரிவோ, ஏமாற்றமோ முன்னேற்றமோ, திருமணமோ வேலை காரியமோ, வியாபாரம் துவங்கும் போதோ வாகனம் வாங்கும் போதோ, குழந்தை பிறப்பு, படிப்பு, குழந்தைகளின் எல்லா காரியத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ற வசனங்கள் விவிலியத்தில் உள்ளது. அந்தந்த நேரத்தில் நாம் உரிய வசனத்தை மேற்கோள் காட்டி நம் ஜெபத்தில் கூறி ஜெபிக்க வேண்டும், மனதார விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி செய்ய வசனம் நமக்கு தெளிவாக, நன்றாக, மனப்பாடமாக தெரிய வேண்டும், இல்லையா? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தினமும் வசனத்தை ஆசையாக வாசிக்க வேண்டும். இன்றிலிருந்தாவது துவங்குவோமா? நம் பிள்ளைகளுக்கும் கற்றுத் தருவோமா? ஜெபிக்கலாமா? இயேசுவே, நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்துள்ள விவிலியத்தை தேடி தேடி வாசிப்பதில் நாங்கள் ஆர்வம் காட்ட உதவும் இயேசுவே. ஏனெனில் உமது வார்த்தைகளில் ஒன்றும் குறைவுபடாது. வசனத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் போது உமது மனம் மகிழ்ந்து எங்களை ஆசிர்வதிக்கின்றீர். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.